guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். கார்டை பத்தி லைனா ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுல இன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் ஒரு பாட்டுக்கு கார்டு வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சி கார்டுக்கு சி, எஃப் கார்டுக்கு எஃப், ஜி கார்டுக்கு ஜி, ஏ கார்டுக்கு ஏ. இது நம்ம நார்மலா ப்ளே பண்றது. ஓகே, இதையே இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, கையை நான் வந்து பெருசா மூவ் பண்ணவே இல்லை. இங்க இருந்து இங்க 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 இப்படிலாம் ஜம்ப் பண்ணல. சோ கைய பெருசா மூவ் பண்ணாம ஒரே பொசிஷன்ல வச்சு நம்ம கார்டு வாசிக்கும் போது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், சவுண்டு கேட்கறதுக்கு பிளசண்டா இருக்கும். ஓகே, இதுதான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த இன்வர்ஷனை தான் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, இந்த இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சி மேஜர் கார்டு அப்படின்னா சிஇஜி இந்த 3 நோட்டை வாசிக்கிறோம் இல்லையா. சோ இந்த சிஇஜிய சில தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது, எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சிஇஜினும் வாசிக்கலாம், இஜிசினும் இந்த சிய கடைசியா போட்டும் வாசிக்கலாம், ஜிசிஇ இப்படியும் வாசிக்கலாம். இந்த சியையும் கடைசியா போட்டு நான் வாசிக்கிறேன். எப்படி வச்சாலும் இது சி மேஜர் கார்டு தான். இதுவே நம்ம வந்து ஏ மேஜருக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா ஏ மேஜர் கார்டு, இந்த ஏ தூக்கி நான் கடைசியா போட்டுட்டேன், இந்த சி ஷார்ப்பை தூக்கி நான் கடைசியா போட்டேன், ஏ சி ஷார்ப். ஓகேவா? சோ இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் இருக்கு. இப்ப சி மேஜர் கார்டு அப்படிங்கறதுல சில ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இதை வந்து ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஃப்ல ஸ்டார்ட் பண்ணா ரூட், ஜிலே ஸ்டார்ட் பண்ணா ரூட், ஏலே ஸ்டார்ட் பண்ணா ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல சி இல்லாம நெக்ஸ்ட் நோட் ஈல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். அதாவது சி கார்டு சில ஸ்டார்ட் பண்ணாம ஈல ஸ்டார்ட் பண்ணி இந்த சிய தூக்கி கடைசியா போட்டோம்னா இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஓகே, அதே மாதிரி இந்த ஈய தூக்கி கடைசியா போட்டு ஜில ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா திஸ் ஒன் செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ரூட், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, இதுதான் எல்லாத்துக்குமே ஜியோட ரூட் கார்டு, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, இன்வர்ஷன்ஸ் வாசிக்கும் போது நம்ம இதே ஃபிங்கர் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபிங்கரிங் கொஞ்சம் மாத்திக்குவோம். ஓகே, 4 to 1 வச்சுக்குவோம், ஏன்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. சோ அதனால இன்வர்ஷன்ஸ்க்கு இதுதான் பிக்ஸ்டு ஃபிங்கரிங் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கார்டு வாசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபிங்கரிங் மாறும். ஓகே, சோ இதுதான் இன்வர்ஷன். சப்போஸ் நீங்க சிக்கு அப்புறம் ஒரு எஃப் கார்டு வாசிக்க போறீங்க ஒரு பாட்டுக்கு அப்படின்னா, சி வாசிச்சிட்டீங்க, எஃப்க்கு இப்படி மூவ் பண்ணாம எஃப்க்கு என்ன நோட் இருக்கு, எஃப்ஏசி 3 நோட் இருக்கா, எஃப்ஏசி. இப்ப நான் சி கார்டு முடிச்சுட்டு எஃப் கார்டு வாசிக்கும் போது இந்த எஃப்ஏசில நான் ஆல்ரெடி என்ன பிரஸ் பண்ணிருக்கேன், சி ஆல்ரெடி பிரஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு என்ன தேவை, எஃப் அண்ட் ஏ மட்டும் தேவை. எஃப்க்கு ஆல்ரெடி செகண்ட் ஃபிங்கர் பொசிஷன்ல இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த 2 ஃபிங்கரையும் எடுத்துட்டு எஃப்க்கு செகண்ட் ஃபிங்கரை வச்சுட்டு ஏக்கு இந்த தம் ஃபிங்கர் மூவ் பண்ணிக்குவேன். சோ சி கார்டு, எஃப் கார்டு, நான் கையையே மூவ் பண்ணல. ஓகே, சோ இப்படி வாசிக்கிறதுக்கும் இப்படி வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. சோ இப்படி வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும், சவுண்டும் இன்வர்ஷன்ஸ் கேட்கும் போது அழகா இருக்கும். அதே மாதிரி சில இருந்து ஜி கார்டு போடணும் அப்படின்னா சில இருந்து ஜி கார்டு என்னென்ன நோட் வாசிக்கிறோம், ஜி பி டி இல்லையா. சோ இப்ப சி கார்டுல ஜிபிடி ஏதாவது வருதா, எதுவுமே கிடையாது. ஆனா இந்த 2 ஃபிங்கர் பொசிஷன்ல இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும். சோ ஜிபிடில டிக்கு நம்மளுக்கு 4th ஃபிங்கர் இருக்கு. சோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஜிக்கு 4th ஃபிங்கர், டிக்கு 4th ஃபிங்கர், ஜிக்கு செகண்ட் ஃபிங்கர், பிக்கு தம் ஃபிங்கர். சோ சி ஜி, சி ஜி. ஓகே, சி கார்டு, ஜி கார்டு. சோ இப்போ சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு நார்மலா எப்படி வாசிப்போம், சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு இப்படிதான் வாசிப்போம் இல்லையா. இன்வர்ஷன் எப்படி வாசிப்போம், சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு, சி. சோ இன்வர்ஷன்ஸ் தான் நம்ம மேக்ஸ்
மேக்ஸிமம் பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்வர்ஷன் வாசிக்கும் போது தான் நீங்க எவ்வளோ ஃபாஸ்டா கார்டு வாசிச்சாலும் டக்கு 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 நெக்ஸ்ட் கார்டு வாசிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்வர்ஷன்ல யூஸ் பண்ணி வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் 3 டைப்ல ப்ளே பண்ணலாம் இல்லையா? ரூட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் இருக்கு, செகண்ட் இன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன கார்டு வாசிக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்க வாசிக்கிற கார்டுக்கு எந்த இன்வர்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்ல ரூட்டே கொடுக்கலாமா, செகண்ட் இன்வர்ஷன் கொடுக்கலாமா அப்படிங்கறத பிளான் பண்ணி நீங்க வாசிக்கலாம். ஓகே, இன்வர்ஷனை பொறுத்தவரையிலும் இந்த இன்வர்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம லாஸ்டா என்ன கார்டு வாசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏ கார்டு வாசிக்கணும். இப்போ ஏ கார்டுக்கு நான் என்ன இன்வர்ஷன் தரலாம்? இப்போ நான் டி கார்டு முடிச்சுட்டு ஏ கார்டு வாசிக்கணும் அப்படின்னா டி கார்டுல ஆல்ரெடி ஏ இருக்கு. ஸோ எனக்கு சி ஷார்ப் இ மட்டும் தான் வேணும். அப்போ நான் இங்க அந்த சி ஷார்ப் இ கொடுத்துக்குவேன். ஸோ ஏ சி ஷார்ப் அண்ட் இ. அப்போ எத்தனாவது இன்வர்ஷன் ஆயிருது? ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் ஆயிருது. ஓகே, சப்போஸ் நான் ஜி கார்டு வாசிச்சுட்டு ஏ கார்டு வாசிக்கணும் அப்படின்னா நான் ரூட்டே கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இது ஈஸியா இருக்கு இல்லையா? ஜி கொடுத்துட்டு அப்படியே நான் ஏ மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இ கார்டு கொடுத்துட்டு நான் ஏ கார்டு வாசிக்கணும் அப்படின்னா இ கொடுத்துட்டு, அதாவது இ மைனர் கொடுத்துட்டு ஏ மேஜர் கார்டு வாசிக்கணும்னா இ மைனர், இக்கு ஆல்ரெடி என்னோட லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? ஸோ ஏ என் சி ஷார்ப். இப்போ செகண்ட் இன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டி முடிச்சுட்டு நான் ஏ போகணும்னா ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எடுத்துக்குவேன். இ மைனர் முடிச்சுட்டு ஏ கார்டு போறேன்னா செகண்ட் இன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்குவேன். ஜி கார்டு முடிச்சுட்டு ஏ போறேன்னா டைரக்டா ரூட் கார்டே எடுத்துக்குவேன். ஓகே, ஸோ அதனால கார்டை பொறுத்தவரையிலேயே ஃபிக்ஸ்டா இந்த ஃபிங்கரிங் தான் கொடுக்கணும், இந்த இன்வர்ஷன்ஸ் தான் வாசிக்கணும்னு சொல்லவே முடியாது. நம்ம முன்னாடி என்ன கார்டு வாசிக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு கார்டும் வாசிப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ஃபுல்லா ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. டி E F. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டும் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. பண்ண உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ப்ராக்டிஸ்லயும் மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும். அப்பதான் ஒவ்வொரு கார்டுக்கும் என்னென்ன இன்வர்ஷன் கொடுக்குங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா டெஸ்ட் தரப்போறேன். ஸோ நமக்கு மெயினா எஃப்ஏசிங்கிறது எஃப் மேஜர் கார்டுன்னு தெரிஞ்சாதான் இதுக்குள்ள நம்ம மாத்தி வாசிக்க முடியும். எஃப்ஏசி வாசிக்கலாம், ஏசிஎஃப் வாசிக்கலாம், சிஎஃப்ஏ வாசிக்கலாம். ஓகே, ஸோ எஃப் மேஜர் கார்டுல என்ன வரும்னு தெரியலன்னா நம்மளால இன்வர்ஷன்ஸே பிளே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம ரூட் கார்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரும். அதாவது சினா சிலே ஸ்டார்ட் பண்றது, எஃப்னா எஃப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரதுக்கு ரீசன் அது கிளாரிட்டியா இருந்தா மட்டும்தான் நம்மளால இன்வர்ஷன்ஸை கிளாரிட்டியா வாசிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் தரேன். நான் வந்து ஒரு 3 நோட்டை வாசிக்கிறேன். அது என்ன கார்டு, அது என்ன இன்வர்ஷன் அப்படிங்கறத எனக்கு டீட்டெயிலா சொல்லணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டை வாசிக்கிறேன். இதோட நோட் எழுதிக்கோங்க. என்ன இருக்கு? ஜிபிஇ இல்லையா? ஸோ ஜிபிஇனா அது என்ன கார்டா இருக்கும்? ஜிபிடி வந்தாதான் ஜி மேஜர் இல்லையா? ஜிபிஇ வந்துச்சுன்னா என்ன கார்டு இது? இந்த ஈய தூக்கி முன்னாடி போடுங்க. அப்ப என்ன வரும்? இ மைனர் கார்டு. இ மைனர்ல எதுல நான் ஸ்டார்ட் பண்றேன்? ஈல ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? ஜில தான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இ இல்லாம நெக்ஸ்ட் நோட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். செகண்ட் நோட்ல ஸ்டார்ட் பண்ணா செகண்ட் இன்வர்ஷன். சோ இ மைனர் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் ஒரு 4-5 கார்டு வாசிக்கிறேன். அது என்ன இன்வர்ஷன், என்ன கார்டு அப்படிங்கறத எழுதி கூட நீங்க கண்டுபிடிங்க. ஓகே,
ஸோ இது நான் வாசித்தேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து நான் டெக்ஸ்டாக கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறது என்ன கார்டு அப்படிங்கிறது எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கார்டு நேம், அது மேஜரா மைனரா, அது என்ன இன்வர்ஷன், ரெண்டுமே நீங்கள் அதில் எழுதணும். ஓகே, நம்ம ஆன்சர் பார்த்தரலாம். ஓகே, நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. இன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வர்ஷன் நம்ம தெரிஞ்சாதான் கார்டை ரொம்ப அழகா வாசிக்க முடியும். ஓகே, இன்வர்ஷன் கார்ட் பொறுத்தவரை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இன்வர்ஷனுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ மூலமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் அதுக்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. லெவல் 1 லெவல் 2ன்னு 2 கேட்டகரியில் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர் ஆஃபராக 2023 நியூ இயர் ஆஃபராக யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு 50% தான் ஃபீஸு. ஸோ இந்த 50% ஃபீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு வேணுமோ ஸோ இந்த ஜனவரி மந்த்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, www.maraacademy.com. ஆன்லைனில் லைவாக கீபோர்ட் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.